உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தோ வர நீ விருப்பப்பட்ட மாதிரி சித்தார்த்தாவே வர. வா சித்தார்த், இச்சாதாரியோட கட்டளையை நிறைவேற்றுற நேரம் வந்துடுச்சு. வசியத்துக்கு உட்பட்டு என்னை தேடி வந்துட்டல, வா. நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? போயிடலாம், கிட்டதான் போயிடலாம். என்னது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க. உங்க கால் தடம் கூட மண்ல பதியல, உங்க நிழல் கூட தரையில விழல. என்னையே திருப்பி கேள்வி கேக்குறீங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? அம்மா, நான் யாரு? இன்னைக்கு தான் நீ யாருங்கிற தேடல் உனக்கு தொடங்கி இருக்க. நல்ல விஷயம் நடந்திருக்கு. உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடந்திருக்கு. நீ யாருங்கிறத மறக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இங்க எவ்வளவு பெரிய ஞானிங்கெல்லாம் இதத்தான் தேடிட்டு இருக்காங்க. உனக்கு இவ்வளவு சீக்கிரமா அது கிடைச்சிருச்சு. எனக்கு என்னாச்சு? நான் இதுக்கு எங்க வந்தேன்? என்ன போய் கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டங்கிறதுக்காக அந்த பூவை போய் பறிச்சேன். அது வரைக்கும் ஓகே. அத போய் அப்படியே மோந்து பார்க்கலாமா? ஏன் மோந்து பார்த்தா என்ன? நான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்லம்மா. இச்சாதாரி இனத்துக்கே நீ ஒரு இழுக்கு. இந்த காட்டுக்குள்ளேயே இருந்த உனக்கு மதிமயக்கிற பூவை பத்தி தெரியாம போச்சே. என்னது? நான் மோந்து பார்த்தது மதிமயக்க பூவா? சரிதான். நாகபஞ்சமிக்குள்ள நீ சித்தார்த்த கூட்டிட்டு போய் இச்சாதாரி கிட்ட சேர்க்க போறியா? நீ யாரு? நான் யாரு? பாவம் இச்சாதாரி. சித்தார்த் வருவான்னு காத்துட்டு இருப்பா. ஆனா இங்க இவ இப்படி ஆயிட்டாளே. நான் எங்க இருக்க? நான் யாராவது சொல்லுங்க, நான் எங்க இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
ஆ, இவ்ளோ பெரிய இடத்துல அவளுக்கு நினைவு மண்டபமா? சரி, வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவீங்கல்ல? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம், அதெல்லாம் அசால்ட்டா கட்டிடுவோம். ஒரு வழியா சித்தார்த்தங்க காலியாயிருப்பான். அவன் கணக்கு முடிஞ்சது தெரியாம இங்க ராணியும் மண்ணோட மண்ணா போறா. பாவம். இவளை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்கல்ல, பொம்மிய முடிச்ச மாதிரி அவ போன நாள்லயே இவளையும் முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? நம்மள பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த சொத்தை அடையறதுல இனிமே எந்த தடையும் இல்ல. அந்த வீட்ல இருக்கிறவங்களை இனிமே உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பொம்மியும் கர்ப்பமா இருக்கும் போதுதான் நம்ம கையால செத்து போனா. இப்போ ராணியும் கர்ப்பமா இருந்தா அவளுக்கும் அதே கதிதான். ரெண்டு பேருமே ரெண்டு உசிர்காரியா செத்துருக்காங்கம்மா. ஆமால, என்ன ஒரு ஒத்துமை. விதி எப்படி வந்து வேலை செய்யுது பாத்தீங்களா? நம்ம வேண்டாம் வேண்டாம் தடுத்தா கூட அவ கேட்க மாட்டா போல இருக்க. சாகரத்துக்காகவே கிளம்பி வந்திருக்கா. அத்த அங்க பாருங்க. அது சித்தார்த் கார் மாதிரி இருக்குல்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லையே தமன்னா. அது எப்படி நடந்திருக்கும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, சித்தார்த்தோட கார் மட்டும் இல்ல, சித்தார்த்தே அங்க வரான் பாருங்க. ஷோ, என்ன தமனா இது? நீ ஒண்ணு சொன்ன, இங்க வேற ஒண்ணு நடக்குது. சித்தார்த் எப்படி இப்படி முழுசா உயிரோட வந்திருக்கான்? சரி சரி, ஐயோ. இப்ப இதை இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியமா? அவன் மட்டும் நம்மள பார்த்தான், அவ்வளவுதான், நாம எல்லாரும் தொலைஞ்சோம். மேடம், இப்போ என்ன பண்றது மேடம்? ஏய், சித்தார்த் இங்க வந்துட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சாதாரணமா வேலைக்கு வந்த மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்தணும், புரியுதா? சரி மேடம், நாங்க உள்ள- நீங்க போங்க. சரி வாங்க. ஆமா, அவனுக்கு ஓகே, சந்தேகம் வாங்க வாங்க வரக்கூடாது. வாங்க நாங்க வாங்க போறோம். வாங்க. போலாம், வாங்க வாங்க வாங்க. டேய் போடா. ஆமா அத்த, சொதப்பிட்ட அந்த குகை எவ்வளவு பில்டப் கொடுத்தா, கடைசியில என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது கூட சொன்னானே. தமன்னா, இப்ப எதுவும் சத்தம் போடாத. சத்தம் நித்தம் கேட்டுற போகுது. ஆமா ஆமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க, ராணி இங்க தான் வந்தா, எங்க போனா? ஆமா சார், ராணி மேடம் இங்க வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.